அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த 3 லட்சம் பேரில் 1,30,000 பேருக்கு குடும்ப அட்டை தயார் என உணவுத்துறை அமைச்சரான சங்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் அமுதம் நியாய விலைக்கடை கட்டடங்களை திறந்து வைத்த பின் அமைச்சரான சங்கரபாணி பேட்டியளித்துள்ளார். அப்போது விரைவிலேயே கொளத்தூர், காஞ்சிபுரத்திலும் அமுதம் அங்காடியை திறக்க உள்ளோம் எனவும் அவர் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பணியில் 507 இடங்கள், குரூப் 2A பணியில் 1820 இடங்கள் என மொத்தம் 2327 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை எழுத்துத் தேர்வை நாளை சனிக்கிழமை நடத்துகிறது. இந்த தேர்வை 7,93,966 பேர் எழுதுகிறார்கள். இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மொத்தம் 2,263 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. சப் கலெக்டர் தலைமையில் பறக்கும் படையும் அமைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். நான்காவது அறிவிப்பு: தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு கால பணிக்கொடையை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தி அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஒன்றிய அரசை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான இறப்பு ஓய்வு கால பணிக்கொடை 25 லட்சமாக உயர்த்தியுள்ளது. ஓய்வு கால பணிக்கொடை உயர்வு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருப்பதாகவும் அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இவ்வாண்டு பொறியியல் படிப்பில் கூடுதலாக 15,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடி தெரிவித்துள்ளார். கலை அறிவியல் கல்லூரிகளிலும் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளது. மாணவர்கள் இருமொழி கொள்கையே விரும்புகிறார்கள் எனவும் கல்வி தரத்தில் இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் 102 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் 311 தனியார் தொழில் பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. தற்போது வரும் 30ஆம் தேதி வரை மேலும் இந்த அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சரான சங்கரபாணி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: திரைத்துறை பாலியல் துன்புறுத்தல், தொலைபேசியில் புகாரளிக்கலாம் எனவும் அமைச்சரான தமிழ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரான சாமிநாதன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: டாஸ்மாக் கடைகளை நடத்துவதில் முதல்வருக்கு எவ்வளவும் விருப்பமில்லை எனவும் கடைகளை படிப்படியாக குறைக்கப்படும் எனவும் அமைச்சரான முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். பத்தாவது அறிவிப்பு: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. 11வது அறிவிப்பு: சந்தன மரங்களுக்கான புதிய விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 15 வகையான சந்தன மரங்களுக்கு வகைகளுக்கு ஏற்ப நியாய விலை, சில்லறை விலை இரண்டையும் நிர்ணயம் செய்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. சோட்லா வகை சந்தன மரத்திற்கு நியாய விலை மெட்ரிக் டன்னுக்கு 1,64,00,000 எனவும் சில்லறை விலைக்கு 1,91,00,000 கோடியாக நிர்ணயம் செய்துள்ளது. நியாய விலையை விட சில்லறை விலைக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் 6% விலை அதிகரித்து நிர்ணயிக்கப்பட்டும் உள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.